சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு மக்களுக்கு கடைசி வாய்ப்பு. இனி எதுவும் கிடையாது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டின் ஆதார் கார்டை இணைப்பதற்கான காலக்கெடுவை அரசு நீடித்துள்ளது. அந்த தேதிக்குள் அப்டேட்டை முடிக்க வேண்டும். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வந்துள்ளது. ஜூன் மாத இறுதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அம்மாநில உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைப்பதற்கான கடைசி தேதியை ஜூன் 30 வரை நீடித்துள்ளது. முன்னதாக இந்த காலக்கெடு மார்ச் 31 வரை நிர்ணயிக்கப்பட்டது. அரசின் இந்த முடிவின் மூலம் பீகார் மாநிலத்தின் லட்சக்கணக்கான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆவணங்களை புதுப்பிக்க கூடுதல் அவகாசம் கிடைத்துள்ளது. அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்க அவகாசம் கிடைத்துள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் தங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆதார் எண்களை இணைக்க வேண்டும் என்று அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த செயல்முறைக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு உறுப்பினரும் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று அங்குள்ள இபிஓஎஸ் சாதனம் மூலம் ஆதார் எண்ணை எளிதாக இணைக்கலாம். இது கேஒய்சி சரிபார்ப்பின் ஒரு பகுதியாகும். தகுதியுள்ள எந்த ஒரு பயனாளியும் இந்த செயல்முறையில் இருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காக இது மாநில அரசால் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். ஜூன் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டில் ஆதார் எண் இணைக்கப்படாவிட்டால் பெயர் நீக்கப்படும். ரேஷன் கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு உறுப்பினரின் ஆதார் எண் இணைப்பு ஜூன் 30ஆம் தேதிக்குள் செயல்படாவிட்டால் அவரது பெயர் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்படும் என்று அரசு தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய உறுப்பினரின் பெயர் நீக்கப்பட்டால் அவரது பெயரில் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கடைசி தேதி நீடிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் இந்த முக்கியமான செயல்முறையை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இல்லையென்றால் அவர்கள் எதிர்காலத்தில் சிக்கலை சந்திக்க நேரிடும். ரேஷன் சலுகைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் பொது விநியோக முறையின் கீழ் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆதார் எண்ணை இணைப்பதை மார்ச் 31 வரை கட்டாயமாக்கியுள்ளது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் ரேஷன் திட்டத்தின் கீழ் சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. பல இடங்களில் இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு சத்துணவு மையத்தில் வேலை, 10ஆம் வகுப்பு தகுதி போதும், விண்ணப்பம் தொடக்கம். அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சத்துணவு திட்டத்தின் கீழ் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அரசாணை வெளியானது. பல்வேறு மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 3000 அதிகமான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது.
தமிழ்நாடு சத்துணவு திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் உள்ள சமையல் உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அரசாணை வெளியான நிலையில் தற்போது காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு முடித்த பெண்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8997 சமையல் உதவியாளர் கடந்த டிசம்பர் மாதம் அரசாணை வெளியானது. இதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட வாரியாக உள்ள பணியிடங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்கள் விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளன. 3000 அதிகமான பணியிடங்களுக்கு தற்போது விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. வயது வரம்பு இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். பொது பிரிவினர் மற்றும் எஸ்சி பிரிவினர் குறைந்தபட்சம் 21 வயது முதல் 40 வயது வரை இருக்கலாம். எஸ்டி பழங்குடியினர் 18 வயது முதல் 40 வயது வரை இருக்கலாம். கணவரை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் 20 முதல் 40 வயது வரை இருக்கலாம். கல்வி தகுதி சமையல் உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் சலமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். சம்பள விவரம் இப்பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஊதியம் ரூபாய் 3000 வழங்கப்படும். ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால முறை ஊதியத்தில் ஊதிய நிலை 1 ரூபாய் 3000 முதல் 9000 வழங்கப்படும். நிபந்தனைகள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நியமனம் கோரும் சத்துணவு மையத்தில் இருந்து 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இட ஒதுக்கீடு பின்பற்றப்படும். கணவரை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் முறை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் தகுதியின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அளிக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நேர்முக தேர்வு அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை பள்ளி சத்துணவு மையங்களில் உள்ள சமையல் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஏற்ப ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகம் ஆகியவற்றில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இப்பணிக்கான விண்ணப்பத்தை அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு www.dharmapuri.nic.in என்ற தருமபுரி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, வகுப்பு பிரிவு சான்று, கணவரை இழந்தவர்கள், கைவிடப்பட்டவரோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் இருப்பின் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைக்கப்பட்ட கடைசி நாள் மாவட்டத்திற்கு ஏற்ப மாறுபடும். அதிகபட்சமாக ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என கருதப்படுகிறது. தபால் வழியாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் தாமதம் ஆகினால் நிர்வாகம் பொறுப்பேற்காது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.